நைன் டெயில்ஸ் உடைய பவரை கட்டுப்படுத்த நம்ம கிளம்பலாமா? இதுக்கப்புறம் நான் தான் உன்னுடைய இன்ஸ்ட்ரக்டரா இருக்க போறேன். அதனால கடுமையான ட்ரைனிங் எடுக்க நீ தயாரா இருக்கணும். தயாரா இருக்கேன். வாட்டர் ஃபாலுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அடேங்க அப்பா, நீ இங்க தான் நைன் டெயில்ஸ் கூட சண்டை போட போற. நைன் டெயில்ஸ் கூட சண்டையா? வாவ், இது அற்புதமா இருக்கு. இந்த இடிபாடுகள் பார்க்க பழமையா தெரியுது. இப்ப நீங்க இருக்கிற இந்த இடம் தான் ஜிஞ்சுருக்கியா இருக்கிற எல்லாருமே தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட புண்ணிய ஸ்தலம். டெயில்டு பீஸ்டோட உங்களால ஒரு ஸ்பெஷலான வழியில பேச முடியும். அதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் உதவும். உங்களுக்கு புரியுதா? கைய விடு. நீ நல்லவனா, மனசு தூய்மையானவனா, மதிக்கப்படுறவனா இருந்தா கண்டிப்பா நிராகரிக்கப்பட மாட்ட. இந்த கதவுகள் உனக்காக திறக்கும். உன் மனசுல ஏதாவது அழுக்குகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அப்புறம் இந்த கதவுகள் திறக்கவே திறக்காது. அதே போல இந்த சிலை உன் தலைய கடிச்சு உன்னை துண்டாக்கிடும். நீ அதுக்கு ரெடியா? நீங்க இங்க வரும்போது தலையில்லாத சிலைங்களை பாத்தீங்கல்ல, அது எல்லாமே தூய்மையான இதயம் இல்லாத ஜிஞ்சுரிக்கிங்களை குறிக்கிற விதத்துல வைக்கப்பட்டது. இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ நான் என்ன முழுசா நம்பி ஆகணும். இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நருட்டோ, நிஜமாவே நல்லா ஏமாந்தீங்களா? அந்த சிலைக்குள்ள ஒரே ஒரு ஸ்விட்ச் தான் இருந்தது. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டேனோ. முதல்ல இங்க வந்தப்ப நானும் இதையே தான் பண்ணேன். அந்த சிலைகள் எல்லாம் உங்களை பயமுறுத்ததான் வச்சிருக்காங்க. ஆனா இது ஒரு புனிதமான இடம்னு சொல்லிதானே எங்களை கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப அந்த புனிதம் எங்க போச்சு? நீ அங்க உள்ள போயிட்டு நீர்வீழ்ச்சியில உட்கார்ந்த மாதிரியே கண்ணை மூடிக்கிட்டு நல்ல ஆழமா போக்கஸ் பண்ணு. ஆனா சீல்டு ஜுட்சுவை உன் நைன் டெயில்ஸ் மேல பயன்படுத்தினாங்க. யோசிச்சு சொல்லு. அது ஒரு டெட்ராகிராம் சீல். டெட்ராகிராம் சீலா? உண்மையிலேயே அட்டகாசமான ஒண்ணு. அதோட கீ இருக்கா? ஓகே, நான் போய் வெளியில இருந்து கதவை லாக் பண்றேன். அந்த நைன் டெயில்ஸை எப்படி சமாளிக்கணுங்கிறதையும் சொல்றேன். நருட்டோ, நீ என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. இப்போ அந்த ரூல்ஸ் என்னங்கறத சொல்றேன். ஓ மனசுக்குள்ள அந்த நைன் டெயில்ஸ சந்திச்ச பிறகு சீல ரிலீஸ் பண்ணிடு.